Skincare routine. Yes. So first and foremost, I'm a healthy eater, clean eater. நான் வந்து mostly வந்து I will avoid inflammatory foods. பட் அட் த சேம் டைம் நான் பார்க்குற டெர்மட்டாலஜிஸ்ட் அவங்க எனக்கு கொடுக்குற சிம்பிளான சில விஷயங்கள் அவங்க கிட்டயே சொல்லிடுவேன். எனக்கு 10 க்ரீம் கொடுக்காதீங்க, நான் போட மாட்டேன், சத்தியமா போட மாட்டேன். ஏதாவது நச்சுன்னு 2 க்ரீம் கொடுங்க, அதை நான் கண்டிப்பா ரிலீஜியஸா போடுவேன். 3 days யோகா பண்ணுவேன், 3 days ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுவேன். இல்ல தப்பா நினைச்சுக்கீங்கன்னா உங்களோட ஏஜ் கேட்டுக்கலாமா? என்னுடைய ஏஜா நார்மல், உங்களுக்கு சார் ஏஜ் தெரியும்னா அவங்களோட சின்னவங்க. I think I had put on close to 5 to 6 kilos. வீட்ல இருந்தே அப்படியே ஒரு 5-6 kilos வெயிட் போட்டேன். அதுக்கப்புறம் பயம், என்ன பார்க்க எனக்கே கொஞ்சம் பயம் வந்ததுக்கு அப்புறம் நானே கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். பட் என்னுடைய ஃபேவரட் வெஜிடபிள் ஜூஸ்னா செலரி. அது ஒரு வெஜிடபிள், செலரின்றது ஒரு வெஜிடபிள். செலரி, பைனாப்பிள், சியா சீட்ஸ் அண்ட் தென் ஃபிளாக்ஸ் சீட்ஸ், அப்புறம் ஆல்மண்ட் மில்க், a pinch of ginger. இதெல்லாம் பிளெண்ட் பண்ணி குடிக்கிறது தான். 30 வயசுல நான் சாப்பிட்ட ஒரு விஷயம் இந்த வயசுல எனக்கு மேபி it might not suit my body. So we should keep listening to our body. We should be tuned in with our body. அண்ட் இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப அழகா இருக்கீங்கல்ல பாக்க. இப்படி இளமையா இருக்கீங்க. நான் யங் தானேங்க. No, at the same time it's all how you take things in your stride. அதுதான் எப்பவுமே வந்து ஒரு பிட்டர்னஸ் எப்பவுமே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருந்தா you can never look or feel good. ஸோ அந்த பிட்டர்னஸ் இல்லாம என்ன நடந்தாலும் எப்படி இருந்தாலுமே if you are contented and happy in your own space, start forgiving things and you start forgiving people and just think that what is destined to happen is going to happen அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்துச்சுனாலே I think that will show in your face. See, நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க. இப்ப நீங்க சிரிச்சிட்டே இருக்கீங்க, சோ அழகா இருக்கீங்க. நீங்க உங்களுடைய ஆங்கர் ஃபேஸ நீங்களே மிரர்ல என்னைக்காவது பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்காது இல்ல? அவ்வளவுதான் மேட்டர். ஆனால் எங்களோட ஒரு உமன் சேனல் இருக்கு மேம், அதுல கொஞ்சம் பெண்கள் இதெல்லாமே பாத்துட்டு இருப்பாங்க. சோ நீங்க வீட்ல உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன? ஸ்கின் கேர் ரொட்டீன். So first and foremost, I am a healthy eater, clean eater. நான் வந்து மோஸ்ட்லி வந்து I will avoid inflammatory foods. Inflammatory foodsனா ரொம்ப நிறைய பேர் சொல்ற மாதிரி இன்ஃப்ளமேஷன் அந்த அவ்வளோ டீப்பா இல்ல போல. இட்ஸ் லைக் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்டஃப் சாப்பிடாம ஹெல்த்தியான நிறைய வெஜிடபிள்ஸ், நிறைய ஃப்ரூட்ஸ். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நாளாவே அதிகமா டெய்ரி எடுத்துக்கிறது இல்லை. அண்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்த்தா கம்பல்சரியா சன்ஸ்கிரீன் இருக்கும். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் இல்ல, ஐ டோன்ட் பிலீவ் இன் மாய்ஸ்சரைசர். ஸோ சன்ஸ்கிரீன் இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நல்ல நைட் கிரீம் ஏதாவது ஒன்று இருக்கும், ஜஸ்ட் டு யூனோ காம் யுவர் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அதுக்கு காம் பண்றதுக்கு ஒரு நைட் கிரீம் ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். அண்ட் ரொம்பவும் அதிகமா கிரீம்ஸ் அது ஸ்கின் கேர்னு போடுறது இல்ல. லைக் பேசிக்கலி சோம்பேறி, அதனாலதான். குட் ஆன்சர். பட் ஏதாச்சும் லைக் நேச்சுரல் பேக்ஸ் தட் யூ ட்ரை அட் ஹோம், இது நான் வீட்ல பண்ணுவேன் லைக் ஃபேஸ்க்கு அப்ளை பண்றதுக்கு? இல்லைங்க, நான் வந்து நேச்சுரலா பேக்ஸ் எதுவும் பண்ணி ஃபேஸ்ல எல்லாம் போட மாட்டேன். உண்மைக்கே எனக்கு அவ்வளவு பொறுமை கிடையாது, அவ்வளவு எல்லாம் போட்டு இது பண்ணணுன்றதுக்கு பொறுமை கிடையாது. பட் அட் த சேம் டைம் நான் பாக்குற டெர்மட்டாலஜிஸ்ட் அவங்க எனக்கு கொடுக்குற சிம்பிளான சில விஷயங்கள் அவங்க கிட்டயே சொல்லிடுவேன். எனக்கு 10 க்ரீம் கொடுக்காதீங்க, நான் போட மாட்டேன், சத்தியமா போட மாட்டேன். ஏதாவது நச்சுன்னு 2 க்ரீம் கொடுங்க, அதை நான் கண்டிப்பா ரிலீஜியஸா போடுவேன். ஆனா நீங்க ஜூஸ்ல குடிப்பீங்களா மேம்? ஹெல்த் ஜூஸ் குடிக்க மாட்டேன். லைக் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் எதுவும் குடிக்க மாட்டேன். I will only eat fruits. Okay. I don't believe in drinking juice. Juice is nothing but sugar in a
கிளாஸ். ஏன்னா ஒரு வெயிட் லாஸும் பண்ணிருக்கீங்களா மேம் நீங்க? அப்பப்போ பண்ணுவேன், அப்பப்போ வெயிட் போடுவேன், அப்பப்போ இறக்கிடுவேன். ஓ அப்படியா? இல்ல சம்டைம்ஸ் கோவிட் டைம்ல சும்மா வீட்லயே இருந்தப்போ ஐ திங்க் ஐ ஹேட் புட் ஆன் க்ளோஸ் டு 5 to 6 kilos. வீட்ல இருந்தே அப்படியே ஒரு 5-6 kilos வெயிட் போட்டேன். அதுக்கப்புறம் என்ன பார்க்க எனக்கே கொஞ்சம் பயம் வந்ததுக்கு அப்புறம் நானே கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். பட் அந்த ஒரு +1 -2 +2 -1 அந்த மாதிரி நடந்துட்டே தான் இருக்கும். இட்ஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ். ஏன்னா எல்லாருமே அஃப்கோர்ஸ் வெளியில போகும்போது வரும்போது சம்டைம்ஸ் எராட்டிக் டைமிங்ஸ் அது இது அப்படி வேற ஏதாவது சாப்பிட்டோம்னா டெஃபினெட்லி லைக் ஆல் விமென், ஆல் ஹியூமன் பீயிங்ஸ், எனக்குமே வந்து அந்த எல்லா விஷயங்களும் நடக்கும். ஸோ அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிட்டு போறது தான். ஸோ ஐ லைக், பட் அட் த சேம் டைம் ஐ லைக் டு பேலன்ஸ் இட் அவுட். அண்ட் எனக்கு வந்து ஐ எம் ரொம்ப ஃபேனட்டிக், எக்ஸசைஸ் ரொம்ப ஃபேனட்டிக். ஆல் 6 days of my week I spend 1 to 1.5 hour in the gym. So அதனால I'm fit. அப்ப லைக் என்ன மாதிரி எக்ஸசைசஸ்லாம் பண்ணுவீங்க? 3 days யோகா பண்ணுவேன், 3 days ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுவேன். இல்ல தப்பா நினைச்சுக்கீங்கன்னா உங்களோட ஏஜ் கேட்டுக்கலாமா? என்னுடைய ஏஜா? நார்மல். உங்களுக்கு சார் ஏஜ் தெரியும்னா அவங்களோட சின்னவங்க. ஓகே, அப்போ லைக் டெல்லிங் நீங்க 40s சொல்லும்போது 40sல இருக்கும்போது இந்த பர்టిక్యులர் நம்ம இப்படிதான் நம்மளோட லைஃப் ஸ்டைல் இருக்கணும், நம்ம 20sல இருக்கிற மாதிரி நமக்கு 40sல இருக்க முடியாதுல்ல மேம். சோ அந்த மாதிரி கான்ஷியஸ் டிசிஷன்ஸ் என்னன்னா as we age our metabolism also becomes slower. ரொம்ப ஸ்லோ ஆகுது. அப்போ நம்ம நிறைய விஷயங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். மெயின்லி வந்து we should நம்மளுடைய சப்ளிமெண்டேஷன், ஐ மீன் நம்மளுடைய நியூட்ரிஷனலி ஆப்டிமலா வச்சுக்கணும். அது நியூட்ரிஷனலி ஆப்டிமலா வச்சுக்கிட்டோம்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ஐ வுட் ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் தட் அப்பப்போ நல்லா ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு பாடியில நம்மளுக்கு எது குறைவா இருக்கு அது எல்லாமே ஆப்டிமைஸ் பண்ணிட்டு we should listen to our body. நிறைய விஷயங்கள் வந்து என்னதான் உலகத்திலே மிகப்பெரிய டாக்டரா இருந்தாலும் நம்ம பாடியில என்ன நடக்குதுன்றது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். டாக்டர்ஸால நம்மளுடைய சிம்டம்ஸை வச்சு நம்மளை வந்து ஏதாவது சொல்றதா முடியுமே தவிர பாவம் அவங்க தேர் நாட் அட் ஃபால்ட். நம்ம பாடியில என்ன நடக்குதுன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ we should listen to our body. ஒரு விஷயம் நம்ம பாடிக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 30 வயசுல நான் சாப்பிட்ட ஒரு விஷயம் இந்த வயசுல எனக்கு மேபி இட் மைட் நாட் சூட் மை பாடி. ஸோ வி ஷுட் கீப் லிசனிங் டு அவர் பாடி. வி ஷுட் பி டியூன்ட் இன் வித் அவர் பாடி. அப்படி பண்ணிட்டோம்னா ஐ திங்க் நல்லாவே பண்ணலாம். எக்ஸசைஸ்னு வரும்போது ஓகே, யோகானா இப்ப இந்த மாதிரி யோகாஸ் எல்லாம் பர்டிகுலரா பண்ணணும், ஜிம்னா அது பர்டிகுலரா ஏதாச்சும் இருக்கா மேம்? அப்படி எல்லாம் இல்ல. லைக் இது கூட நம்ம சாப்பாடு தாங்க மெயின். ஃபர்ஸ்ட் சாப்பாடு நம்ம என்ன சாப்பிடுறோம், ஈட் கிளீன். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க சின்ன வயசுல இருந்து உங்க அம்மா உங்களுக்கு என்ன ஊட்டி வளர்த்தாங்களோ அது பெஸ்ட் ஃபுட். அது நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், நல்லாவே இருப்போம். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து மூவ்மெண்ட், கான்ஸ்டன்ட் மூவ்மெண்ட் இருக்கணும் பாடியில. சம்வே லேசியாவே இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு விதமா ஐயோ நான் வீட்டு வேலை எல்லாம் பண்றேப்பா எனக்கு எதுக்கு எக்ஸசைஸ், அந்த மாதிரி எல்லாம் இருக்கவே கூடாது. Yes, அப்போ like 6 days 1.5 hours கண்டிப்பா நான் பண்றேன். பட் நாட் that is for my body. பட் உங்களுக்கு மேபி your metabolic rate is much better than mine. So உங்களுக்கு கம்மியாவே போதுமானதா இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம். கடைசி அந்த வெஜிடபிள் ஜூஸ் கொஞ்சம் ரெசிபி சொன்னீங்க, அந்த ரெசிபி சொன்னீங்களா? என்னுடைய ஃபேவரட் வெஜிடபிள் ஜூஸ்னா செலரி. அது ஒரு வெஜிடபிள். செலரின்றது ஒரு வெஜிடபிள். செலரி, பைனாப்பிள், சியா சீட்ஸ் அண்ட் தென் ஃபிளாக்ஸ் சீட்ஸ், அப்புறம் ஆல்மண்ட் மில்க், a pinch of ginger. இதெல்லாம் பிளெண்ட் பண்ணி குடிக்கிறது தான். நான் மோஸ்ட்லி ஜூசர்ல பண்ணுவேன், நாட் இன் அ பிளெண்டர். ஏன்னா பிளெண்டர்ல பண்ணா அது திருப்பியோ அதை ஸ்ட்ரெயின் பண்ணி அதெல்லாம் பண்ணும். அதனால ஐ வில் டூ இட் இன் அ ஜூசர்ல போட்டு. மார்னிங் ட்ரிங்க் அது அப்படிலாம் எப்ப வேணா குடிக்கலாம். மார்னிங் பெட்டர். ஓகே, அந்த மாதிரி கொஞ்சம் ஏர்லி மார்னிங் ட்ரிங்க்ஸ் நீங்க ஏஞ்ச உடனே குடிக்கிற ட்ரிங்க் அப்படி ஏதாச்சும் இருக்கா? ஏஞ்ச உடனே மோஸ்ட்லி பிளெயின் வாட்டர் தான் குடிப்பேன். பிளெயின் வாட்டர் குடிச்சக்கு அப்புறம் இட் டிபெண்ட்ஸ் ஆன் மை மூட். சம்டைம்ஸ் மூட் நல்லா இருந்துச்சுன்னா அப்போ வந்து சீரகம், அந்த தனியா, சீரகம், தனியா, சோம்பு, அதுக்கப்புறம் 1 pinch of ginger and lemon போட்டு கொதிக்க வச்சு.
குடிப்பீங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த ஒரு பைனாப்பிள் எல்லாம் வச்சு பண்ற இது இருக்குல்ல மேம், அது ஸ்கின் இதாகிறதுக்கு பாடி டெஃபினெட்லி ஏன்னா அந்த ஜூசஸ் எல்லாம் ஆல்கலைன் ஜூசஸ். இட் வில் டெஃபினெட்லி கிவ் அ நைஸ் க்ளோ டு யுவர் ஸ்கின். தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் உங்களோட அழகான கலெக்ஷன்ஸ் காட்டுறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். Thank you for having me on your channel and allowing me to showcase a couple of my sarees. தேங்க்யூ.